இனி நடிகர்களோ இசையமைப்பாளர்களோ பொதுமக்களோ யாராவது ஒருத்தர் பாகிஸ்தான் மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்களும் நம்மள மாதிரி தான் சிவிலியன்ஸை நாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு முட்டாள்தனமா பேசதா இருந்தா, போர் வேண்டாம் அப்படின்னு சொல்றதா இருந்தா போய் பாகிஸ்தான் கிட்ட சொல்லுங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்தியா பண்ண ஃபர்ஸ்ட் 9 ஸ்ட்ரைக், அதுக்கப்புறம் இப்போ அவங்க எந்த இடத்துல மிசைல் லான்ச் பண்றாங்களோ அந்த மிசைல் லான்ச் பண்ற ஸ்ட்ரைக்கிங் பிளேசஸ்ல பண்ண 6 அட்டாக், மொத்தம் 15 அட்டாக்ல ஒரே ஒரு சிவிலியன் கூட சாவல, ஒரு சிவிலியனை கூட நம்ம டார்கெட் பண்ணல, சரிங்களா? ஆனா இது வரைக்கும் பாகிஸ்தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண ஒரு குண்டு வீச்சு செஞ்ச பூஞ்சா இருக்கட்டும், அதை தவிர்த்து 15 மிசைல் லான்ச் ட்ரை பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே சிவிலியன்ஸ் மேல. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல சீக்கியர்கள் வந்து உயிரா மதிக்கக்கூடிய அவங்களுடைய குருத்வாரா வழிபாட்டு தளத்துல டார்கெட் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? ஆனா அந்த 15 அட்டாக்குமே நம்மளுடைய ஏர் டோம் மாதிரி நம்ம வச்சிருக்கிற சிஸ்டம் S-400 சூப்பரா தடுத்து அழிச்சிருக்கு, அவங்களுக்கு பௌபவ் காமிச்சிருக்கு. லிட்டரலா பாகிஸ்தான் வந்து அவங்க மக்களை பத்தி கூட கவலைப்படல. ஏன்னா அவங்க மக்கள் பயங்கரமான வறுமையில இருக்காங்க. அவங்க யாருமே அங்க இருக்கிற மிலிட்டரி அண்ட் சோகால் டெமோக்ரஸி ஆட்சி மேல ஹாப்பியா இல்ல. ஆனா அவங்க மக்களே இவங்க வாருக்கு தயாராகவும் இல்ல பாகிஸ்தான். ஆனா அவங்க மக்களே செத்தாலும் பரவாயில்லன்னு சைனா கிட்ட இருந்து காசு வாங்கி இருக்கிற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இந்தியாவுக்கு எதிராக சைனாவோட வெப்பன்ஸை டெஸ்ட் பண்றதுக்காக, ஏன்னா இத பேர் ப்ராக்சி வார்னு சொல்லுவோம். சோ சைனா வந்து அது அவங்களுடைய வெப்பனை இந்தியா எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பாகிஸ்தான் மூலமா இந்த யுத்தத்தை நடத்துறாங்க. அதனால தான் இவ்வளவு வார்னிங் கொடுத்தும் நம்ம அவங்களை அழிப்போம்னு தெரிஞ்சிருந்தோம், அவங்க மக்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தோம், சும்மாவே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது மூலமா எப்படி ரஷ்யா வந்து உக்ரைன்ல இருக்கிற உக்ரைன் அட்டாக் பண்ணி சில மக்கள் பாதிக்கப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரஷ்யா மேல பொருளாதார தடை விதிச்சாங்களோ அந்த மாதிரி இந்தியா மேல பொருளாதார தடை விதிக்கணும். அதனால பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க செத்தாலும் பரவாயில்லன்னு தான் பெஹல்காம் அட்டாக்ல இருந்து இப்ப சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ற வரைக்கும் பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இனிமே அது போதும் அப்படின்னு மூக்கல பாடுறவங்க, அப்புறம் மத ரீதியா சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றவங்க, அப்புறம் மக்களை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாம் தைரியம் இருந்தா பாகிஸ்தானுக்கு போய் சொல்லுங்க. இங்க இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு போற ஃபிளைட் எல்லாம் க்ளோஸ் பண்ணினாலும் வேற ஏதாவது வழி இருக்கும், நீங்க அந்த வழியா போய் சொல்லுங்க. முக்கியமா A.R. ரஹ்மான் அவர்களே, பெஹல்கம்ல அப்பாவி மக்களை மத ரீதியா கொன்னப்ப வாய மூடிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு நம்ம ரிட்டாலியேட் பதில் தாக்குதல் நடத்தி தீவிரவாதிகளை மட்டும் அழிக்கும் போது பீஸுங்கிறீங்களே, அப்போ உயிர் போனா உங்களுக்கு பிரச்சனை இல்ல, யாரோட உயிர் போறதுன்றதுதான் உங்க பிரச்சனையா அப்படின்ற கேள்வி A.R. ரஹ்மானை பார்த்து பல பேர் வைக்கிறோம். நீங்க இதுக்கும் மேல பீஸ் வேணும்னு புறாவை பறக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய நண்பர்கள் மூலமா பாகிஸ்தான் கிட்ட போய் அதை கம்யூனிகேட் பண்ணுங்க. சோ மொத்தத்துல சைனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் நாம் தோக்கடிச்சிட்டோம், அவங்க மிசைல் நம்மள அடிக்காம அந்த மிசைலையும் நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு தோக்கடிச்சிட்டோம், அவங்களுடைய ஜெட்டான JF-17 தோக்கடிச்சிட்டோம். சைனாவோட நம்ம தான் டாப்ல